Hi guys, guys, day 2. இது day. Hi guys, fixing my day 2 bad decision. Fixing 5 years of bad decision ல இன்னைக்கு day 2. So இந்த வீடியோல என்னோட next big goal என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கோல்ங்கிறது பெரிய கோல் பெருசா ஒன்னு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் படியா எதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றேன். எனக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து பில்ட் பண்றது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை பில்ட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? பட் பில்ட் எல்லாம் பண்ணல, ரெண்ட் எடுத்து உட்கார்றதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா ஒரு ஓன் ரெண்ட் ஸ்பேஸ் இல்லாம ஒரு ஓன் ஸ்பேஸ் ரொம்ப மொத்தமா காலியா இருந்தா கூட ஓகே தான். பட் நான் பில்ட் பண்ணிக்குவேன். ஐ ஹாவ் அ சிவில் நாலேஜ். இருந்தாலும் அந்த ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கணும், கம்ப்ளீட் கிரியேட்டிவ் ஸ்பேஸ். நான் என்ன கண்டென்ட்னா அங்க ஷூட் பண்ண முடியும், அப்படி இருக்கணும் அந்த ஸ்பேஸ். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத இந்த ஸ்பேஸுக்கு வரும்போது காலியா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அங்கங்க லைட்டிங் செட்டப் பண்ணி டேபிள் செட்டப் போட்டதுக்கு அப்புறம் இங்கிட்டு திரும்பினா கால் இடிக்குது, இங்கிட்டு திரும்பினா கை இடிக்குதுங்கிற மாதிரி ரொம்ப சின்னதாயிடுச்சு இந்த ஸ்பேஸ். ஸோ அதனால நெக்ஸ்ட் கோலே வந்துட்டு ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ். லைக் அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸோட யூஸ் கேஸ் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு அல்டிமேட் யூடியூப் கிரியேட்டரோட ஒரு ஸ்டுடியோ செட்டப் எப்படி இருந்தா இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த NKPHD அவரோட ஸ்டுடியோ ஸ்பேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. எனக்கு அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரியே தான் இந்த இயர் எண்டுக்குள்ள அதை பண்ணி முடிச்சிடணும்னு இருக்கேன். அது கூட லாஸ்ட் இயர் வச்ச அந்த சில்லறையான கோல்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்டுறலான் இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்கேன். இது வரைக்கும் சத்தியமா நான் நோட் புக்ல எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுத்ததே கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டு போய்கினே இருப்பேன். இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸான ரிசல்ட் அண்ட் எப்படி அதை பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டேட்டா நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அடுத்த இதில் பண்ண முடியும். அந்த ஒரு பர்பஸுக்காக ரைட்டிங் நோட் புக்ஸ், டெய்லி ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்ல இந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் பில்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸை பத்தி நீங்க நிறைய பார்ப்பீங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பார்க்கலாம்.